சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம். எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லோருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போகிறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேங்கண்ணா. காரணம், பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம். கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்கண்ணா. என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்றைக்கி டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்போ என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கண்ணா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று